ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரௌன் நூடுல்ஸ் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பெரிய கேரட்டை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். grams லீக்ஸ் எடுத்திருக்கிறேன். அதையும் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதோட 8 பல்லு வெள்ளைப்பூடையும் எடுத்திருக்கிறேன். அதையும் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இனி அளவான பாத்திரம் ஒன்றை எடுத்து குக்கரில் வச்சு ஹீட் ஆனதும் தேவையான அளவு கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணி கொள்ளலாம். கோகோனட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 250 கிராம் ப்ரௌன்ஸை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். ப்ரௌனில் இருக்கிற வாட்டர் கன்சிஸ்டன்சி இல்லாமகி நல்லா ட்ரை ஆகி இருக்குது. இதோட ஆல்ரெடி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த ஜிஞ்சர் கார்லிக்கையும் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஜிஞ்சர் கார்லிக்கிட ரா ஸ்மெல் போகும் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். எல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி இருக்குது. இனி ஏற்கனவே வெட்டி எடுத்த ஒரு பெரிய கேரட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கோகோனட் ஆயிலை ஊற்றி ஒரு முட்டையையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி கொள்ள வேணும். அரை டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை இதோட ஆட் பண்ணி கொள்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பியூரி இதில் இருக்குது. அதையும் சேர்த்து கொள்ளலாம். நார்மலாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறதை விட டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணினா நேச்சுரலாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நூடுல்ஸ் இருக்கும். லாஸ்ட்டில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச 100 கிராம்ஸ் லீக்ஸை சேர்த்து கொள்ளுவோம். லீக்ஸை கன நேரம் வதக்க தேவையில்லை. ஸ்லைட்டாக வதக்கி எடுத்துக்கொண்டா போதும். ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு தூளையும் சேர்த்து ஸ்லைட்டாக வதக்கி கொண்டா போதும். இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அளவான பாத்திரம் ஒன்றை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் 250 மில்லிலீட்டர் தண்ணியை ஆட் பண்ணி கொள்ளுவோம். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் 2-3 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயிலையும் ஆட் பண்ணி குக்கரை ஆன் பண்ணி கொதிக்க விட்டு கொள்ளுவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இனி இதில் 200 கிராம்ஸ் நூடுல்ஸை சேர்த்து பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நூடுல்ஸ் 7 மினிட்ஸில் நல்லா பாயில் ஆகிட்டுது. இனி வடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இனி குக்கரை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு பாயில் பண்ணி எடுத்த நூடுல்ஸை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணின வெஜிடபிள்ஸோட ஆட் பண்ணி கொள்ளுவோம். எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும்.
எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டது. இனி குக்கரை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரௌன் நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டது. இதை ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.